அவர் அவர் ஒரு ஒரு குறிக்கோளில் பேசுகிறாரு, அதுக்கு சில பாயிண்ட்களை பேசுகிறாரு. இப்போ அதை வந்து அவரை மட்டம் தட்டி பேசுறதுக்காக இல்ல கருத்துக்களை தான் பாண்டியன் சார் கருத்துக்களை முன்வைக்கிறாரு, வலிமையான கருத்துக்கள். நீங்க அந்த கருத்துக்களை நீங்க விமர்சனம் செய்யலாம். அதாவது சார், நம்ம ஊரில் தொழிலாளர்களுடைய மனநிலை எப்படி ஆகி போயிட்டுதுன்னா, நாளைக்கு வேலைக்கு வர்றான்னு ரூப் போட்டான்னு இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் நாளைக்கு ரூப்புக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பான். ஏன்னா மிஷின்லாம் வாடகைக்கு எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பான். நம்ம காலையில் வரமாட்டான் வேலைக்கு, பதிலும் சொல்ல மாட்டான். இந்த இதான் நம்ம ஊரில் லேபர் இருக்கிறது. எதனால? அதான் ஜிடிபி கூடி இருக்குங்க. அதுக்கு பல காரணம் சார், பல காரணங்கள். எப்படின்னா, முதல் நாள் சாயங்காலம் சம்பளம் வாங்கிட்டு இப்போ ஒயின் ஷாப்பில் போய் 1000 ரூபா சம்பளம், 1200 சம்பளம் இப்போது ஒரு ஆளுக்கு வாங்கிட்டு போய் அங்கே 4-5 பேரோட குடிக்கிறது. அப்புறம் வீட்டுக்கு போகும்போது 200 300 தான் கொடுக்குறது. என்ன, காலையில் 9-8 மணிக்கு எந்திக்கிறது. வேலை செய்கிறவங்க காலையிலே போய் ஆட்களை திரட்டி வேலைக்கு கூட்டிகிட்டு போகணுங்கிறது, இதெல்லாம் குடியினால் பாதிக்கப்படுது. இது ஒரு மெயின் காரணம். நேற்று பாருங்கள், பஸ்ஸில் ஒரு டிரைவர் குடிச்சிட்டு வந்ததெல்லாம் பார்த்தீங்களா, டிவியில் பார்த்தீங்க. அப்போ அதில் 40 பேர் உயிரை எப்படியோ காப்பாற்றப்பட்டிருக்கு. இப்போ இந்த அளவுக்கு போயிருக்கு. முன்னெல்லாம் எந்த காலத்தில் நம்ம கேள்விப்பட்டதில்லை. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குல்ல. இல்லை, வேலைக்காரங்களுக்கு இந்த நம்ம ஊரில் இருக்கிற இளைஞர்களை வேலைக்காரங்களை நம்பி எந்த பெரிய ப்ராஜெக்ட் பண்ண முடியாத நிலைமை ஏற்பட போய் தான் அவர்கள் அந்த மாநிலங்களில், பீகாரில், அஸ்ஸாமில், ஒரிசாவில், உத்தரப்பிரதேசத்தில் இருந்து ஆட்களை கொண்டு வந்து இங்கே வேலை செய்கிறார்கள். அவர்கள் காலையில் 7 மணியிலேருந்து 7 மணிக்கு ரெடியாகி அங்கேயே ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னா அங்கேயே செட்டு போட்டு அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு குடும்பத்தோட கொண்டு போனாங்க. பட் இங்கே ஃபட்னாவிஸ் பிரச்சாரத்துக்கு வராரு. இதெல்லாம் ஒரு பாஜக எந்த அளவுக்கு இங்குள்ள தேர்தலை ரொம்ப நுட்பமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது தானே தெரியுது சார். நம்ம கடந்த 6 மாதங்களாக தமிழ்நாட்டு தேர்தல் எலெக்ஷன் சம்பந்தமான கூட்டணி சம்பந்தமாக, கூட்டணியில் என்டிஏ கூட்டணி எப்படியெல்லாம் கட்டமைக்கப்பட்டது, எப்படியெல்லாம் உள்ள எத்தனை பிரச்சனைகள் இருந்தது, அதையெல்லாம் தாண்டி கூட்டணியை ஒருங்கிணைத்து, கூட்டணிக்கு திமுக கூட்டணியில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, இன்னைய வரைக்கும் திமுகவில் உள்ள பிரச்சனை இன்னும் சால்வ் ஆகலை. இப்போ வரைக்கும் சார் சொன்னது ரொம்ப சரி. நேற்று ராகுல் காந்தி கேரளாவுக்கு வந்தார், ஒரு வார்த்தை கூட சொல்லலை, காங்கிரஸை பற்றி பேசிட்டு போயிட்டார், அவ்வளோதான். இப்போ வந்து இதெல்லாம் திமுக கூட்டணிக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மனதுக்குள்ளே பெரிய வருத்தமாக தான் இருக்கும். அந்த வருத்தத்தை தான் அவங்க எடப்பாடி மேலே காமிச்சு விடுறாரு. எடப்பாடி மேலே காட்டவே இல்லையே. எடப்பாடி மேலே என்ன மாதிரி எவ்வளவு நேரடியாக அட்டாக்கு, உதயநிதியாக இருக்கட்டும், திரு முதலமைச்சராக இருக்கட்டும், ரொம்ப இறங்கி பேசுகிறாங்க. அவரும் பதில் கொடுத்துட்டு இருக்காரு, ஃபோட்டோவை காமிக்கிறாரு. எப்போ நடந்தது? எடப்பாடி மேலே காட்டுறதுனா எடப்பாடி வைக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு, தமிழ்நாட்டில் போதை, இதுக்கு என்ன சரியான பதில்களை ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு, அதுதான் நான் கேட்குறேன். தேர்தல் எப்படி இருந்தால், அந்த காலங்கள்லாம் தேர்தல் நடந்தால், ஒரு ஆட்சி நடந்தது என்றால் அந்த 5 ஆண்டு காலம் கணக்கு பார்க்குற நேரம் தேர்தல். இது நான் ரொம்ப டு தி பாயிண்ட் சொல்கிறேன். தேர்தல் வந்ததுன்னா, நாங்கள் 2021 ஆட்சிக்கு வந்தோம், இந்தந்த திட்டங்களெல்லாம் வாக்குறுதியில் கொடுத்தோம், இதெல்லாம் செய்திருக்கோம், இதெல்லாம் எங்களால் செய்ய முடியல, எங்களால் இதுக்கு ஃபண்ட்ஸ் இல்லை, அதனால் செய்ய முடியல, அடுத்த தேர்தலில் இதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், இதை தாண்டி என்னென்னலாம் செய்ய போகிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க. நான் எந்த தப்பும் பண்ணலை. இந்த எந்த இவ்வளவுதான் தேவை மக்களுக்கு. இந்த எந்த ஃபண்டையும் மத்திய அரசு கொடுக்கல அப்படிங்கிறதான அது பொய்னா ஒரு 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 அதாவது அடைக்க முடியாத, கணக்கிட முடியாத பொய் தானே. சொல்கிறது பூரா பொய் தானே சார். இப்போ இருக்கிற திமுகவில் மேலேருந்து கீழே வரைக்கும் மத்திய அரசில் இருந்து வந்த பட்டியலின மக்களுக்காக வந்ததை செலவழிக்காம திருப்பி கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு திருப்பி கொடுத்துறது ஒன்று. இப்போ இலவசம் கொடுத்தது யார் பணம்? பழங்குடிகளோட பணத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை எடுத்து அதை எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல, அது எந்த கணக்குப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் கொடுத்ததாக தான் இருக்கா, நம்ம செக் பண்ணும்போது அப்படி தான் இருக்கிறது. ஆகையினால பிஎம் ஸ்ரீ பள்ளி அந்த இதில் வந்து ஏற்கனவே அந்த திட்டத்தை வகுக்கும் போதே சொல்லப்பட்டது, பத்திரிகைகளெல்லாம் பெரிய செய்திகள் வந்தது, தகவல்கள் இருக்கின்றன. என்ன சொன்னார்கள்? நீங்கள் இந்த ஸ்கீமுக்குள்ளே வரல என்றால் உங்களுக்கு இந்த நிதி கிடைக்காது, நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு தரமாட்டோன்னு அன்றைக்கி சொல்லிட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக அவங்க ஒன்றும் மறைக்கலை, அவங்க நேரடியாக சொன்னாங்க. அந்த பேக்கேஜை நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு இந்த நிதி உண்டு. மாணவர்களை வந்து ஒரு தமிழை மட்டுமே படித்து அவன் ஏழை பாடைகள் தமிழை மட்டுமே படிச்சுட்டாங்க, தடவிட்டு இருக்கட்டும்ங்கிறத நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். கூட ஒரு மொழி இங்கிலீஷ், உடனே இங்கிலீஷ் தான் இருக்க. இங்கிலீஷ் எத்தனை பேருக்கு தெரியும்? 2% பேர் கூட ஒழுங்கா இங்கிலீஷ் எழுதவோ பேசவோ தெரியாது சார் தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேதி வரைக்கும். சார் இதுக்கு முன்னாடி இல்லை இதை நான் முடிச்சிடுறேன். அப்படி இருக்கும் பொழுது கூட ஒரு மொழியை ஏழைகள் படிக்கக்கூடாது, அரசாங்கம் எந்த மொழியை வேணாலும் படிங்கன்னு தான் சொல்லுது.
ஆனால் படிக்கக்கூடாதுன்னு அது எதுக்காக இவங்களுக்கு அந்த 70 வருஷம் கழிச்சு இன்னும் அதையே வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தப்படுத்தி பேசினீங்கன்னா இந்தி பேசக்கூடிய மாநிலத்திலிருந்து வேலை இல்லைன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ பேர் இங்கே வரேன் சார். இந்தி படிச்சா வேலை கிடைக்குங்கிற ஒரு தவறான கருத்தை காங்கிரஸ் பிறகு பாஜக பரப்பிட்டு இருந்தாங்கன்னா அது பொய்ன்னு நிறுவனம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, என்ன பொறுத்தவரை எனக்கு 10 மொழி தெரிஞ்சா 10 பேர் கூட இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறது சார். இல்ல நான் அது எல்லாரும் அப்படி நினைக்க தான் முடியும். ஒரு மொழி வளம். குமார் சார், நம்ம சப்ஜெக்ட் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சாரத்துக்குள்ள வந்துடும். இப்போ ஸ்டாலின் பாஜக அரசை எதிர்க்கிறது இங்க ஒரு மாநில நலன் சார்ந்தது அப்படிங்கிற ஒரு பார்வை இங்க மக்களுக்குள்ள போகல. இல்ல, அவர் சொல்றது பொய்ன்னே மக்களுக்கு தெரியுது. எப்படி தெரியும்? நிறைய பொய். இந்த விஷயத்தை சொல்லிதானே உண்மைக்கு புறம்பான தகவல்களை தேர்தல் நேரங்கள்ல சொல்றாங்க சார். குமார் சார், இத சொல்லிதானே 2019, 21, 24 எல்லா தேர்தலிலும் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இப்ப எப்படி அது மீடியாக்கள் என்னதான் மீடியாக்கள் வெளிச்சம் பாஜகவுக்கு எதிரான பிரச்சாரங்களுக்கு செய்யப்பட்டிருந்தாலும் இப்போ மக்கள் நேரடியாக எல்லா ஸ்கீமுமே டிஜிட்டலைஸ் பண்ணதுக்கு பிறகு லஞ்சம் எடுக்கிறதுக்கோ அல்லது கமிஷன் அடிக்கிறதுக்கோ வழி இல்லாத முறையில் பண்ணினதுனால பல திட்டங்கள் நேரடியாகவே பயனீட்டாளர்களுக்கு போய் சேர்கின்றன. அதனால் மக்களுக்கும் எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட 55-60% எல்லோரும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சு பழகியாச்சு. எல்லோரும் எல்லா லெவல்லையும் வச்சுருக்காங்க. கிராமங்களில் போனீங்கன்னா விவசாயிகள்கிட்ட கையில் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன், டச் ஃபோன் கிடையாது, டச் ஃபோன் இருக்குது. இப்போ பட்டன் ஃபோன் இல்லை, டச் ஃபோன் வச்சுருக்காங்க. எல்லாம் நமக்கு எல்லாம் அவங்க சொல்லித் தராங்க. யூடியூப்பை எப்படி பண்ணணும், ஃபேஸ்புக் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இன்ஸ்டாகிராம்னா என்னங்கிறது அவ்வளோ சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் தெரியுது, எல்லா செய்தியும் எல்லாத்துக்கும் தெரியுது. அதனால் மத்திய அரசு இன்றைக்கி என்ன செய்து கொண்டு இருக்கிறது, மத்திய அரசுக்கு மேலே பொதுவான பிரச்சாரங்களை பொதுவாக ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கு வங்கத்தை பற்றி சொன்னாங்க சார். சொன்னாங்க 2016 3 சீட்டு பாஜகவுக்கு, அதே 2021 77 சீட்டு, மொத்தம் 294 சீட்டு. 294 சீட்டில் மம்தா பானர்ஜிக்கு 240 அவங்களுக்கு சீட்டு. ஆக 3லேருந்து ஒரு அடுத்த டைமில் 77க்கு வந்திருக்கு. இப்போ சமீபத்தில் பாருங்கள், எஸ்ஐஆரில் இந்த இதில் 64 லட்சம் இல்லை இது முக்கியமான பாயிண்ட், 64 லட்சம் வாக்குகள் குறைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு அவங்க கோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்டை டைரெக்டாக திருப்பி அனுப்பி ஹைகோர்ட்டை அதை மானிட்டர் பண்ணி திரும்ப செக் பண்ணி விசாரிங்க அப்படின்னு சொல்லி போட்டதுக்கு பிறகு ஒரு 7 ஜட்ஜஸ் ஒரு இடத்துல அவங்கள கடத்தி கொண்டு போய் முகாமுக்கு போயிருக்கிற இடத்துல கடத்தி கொண்டு போய் அவங்கள 5 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் அவங்கள அடைச்சி வச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கே இருக்கிற பதிவாளர், ஹைகோர்ட் பதிவாளர் அரசாங்கத்தை தொடர்பு கொள்ளும் போது எந்த பலனும் இல்லை, போலீஸும் வரல. 11 மணி வரைக்கும் சத்தமாக பிழைச்சமாங்கிற அளவுக்கு உயிருக்கு பயந்து ஹைகோர்ட் நீதிபதிகள் அங்கே இருந்து அதற்கு பிறகு வரேன் டிஜிபி ஹோம் செக்ரட்டரியை கான்டாக்ட் பண்ணி ஹோம் செக்ரட்டரி வழியாக டெல்லிக்கு தகவல் போய் அதற்கு அப்புறமாக இவர்களை விடுவிச்சிருக்காங்க. ராத்திரி அந்த கேஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ அவங்க நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு மாநிலத்தில் காலி பண்ணியிருக்காங்க. மம்தா நேற்று தான் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் காலி பண்ணுறதுங்கிறது நான் இந்தியாவுக்கு சம்மந்தம் இல்லாதவன் காலி ஆக வேண்டியதானே. இந்தியாவுக்கு சம்மந்தம் இல்லாத ஓட்டுன்னா வெளிநாட்டில் ஒவ்வொரு ஓட்டுக்கு ஒரு வாக்குன்னா ஒருத்தன் சிட்டிசனாக போகிறது, அங்கே உள்ள குடிமகனாக மாறுறது, அதுக்கப்புறம் ஒரு சில ஆண்டுகள் கழித்து தான் ஓட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டுரிமை வாங்கணும். ஓட்டுரிமை நம்ம ஊரில் சாதாரணமாக ஏதாவது ஒரு வழியாக எந்த மாநிலத்தினாலும் அவ்வளோ பேருக்கு அடைக்கலம் கொடுத்ததா மம்தா பானர்ஜி. அசாம்ல அங்க மம்தா பானர்ஜி தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ள வரும். தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் பெரிய பேசுறதாக மாறல, யாரும் பெரிதாக நீக்கப்படல. பாஜகவை வாரி அரைக்கிறத பழக்கமா வச்சிருக்காங்க சார் இந்த தமிழ்நாட்டுல. எப்படி இந்த 26 தேர்தலில் மட்டும் மாற்றம் கொண்டு எல்லார் கையிலயும் நீங்க சொன்னீங்கல்ல ஸ்மார்ட் போன் வந்துருச்சு, அதனால என்ன மாற்றம் வந்துரும்? மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது சார். இப்ப நம்ம விவாதங்கள் நடக்கிறது இல்ல 24 வரைக்கும் இந்த விழிப்புணர்வு இப்ப இந்த 24 வரைக்கும் தொலைக்காட்சிகள்லயும் யூடியூப்லயும் சமூக வலைதளங்கள்லயும் அக்கு வேற ஆணி வேற, சரியோ தப்போ விவாதம் பண்ணுறாங்க, 10 பேரை கேட்குறாங்க, கேட்டு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இதெல்லாம் பெரிய விழிப்புணர்வு, இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் சொல்ல வர்றது என்னவென்று சொன்னால், மக்களை அவ்வளோ எளிதாக இனிமேல் ஏமாற்ற முடியாது. பணத்தை வைத்து ஆட்சியை நடத்திடலாம். பணத்தை இப்போ இன்றைக்கி கூட எனக்கு தகவல் நான் வரும்பொழுது முகப்பேரில் இந்த டோக்கன் 8000 சொன்னாங்களே, 8000 பணமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா சார்? அந்த 8000 டோக்கன் சொன்னாங்கல்ல, அதை பிராண்ட் பண்ணி யார் எந்தெந்த ஏரியாவுக்கு பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சாச்சான். அது நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், இப்போது நீங்கள் உஷாராக இருக்கணும். எல்லா தொகுதியிலையும் அது இந்த கோணத்தில் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, அதை நீங்கள் பார்க்கணும். அவ்வளோதான் என்னுடைய அப்பீல். அது இப்போ இந்த தேர்தலில்
கிட்டத்தட்ட என்ன எதிரொலிக்கும்னா எஸ்ஐஆரில் ஒரு 74 லட்சம் ஓட்டு போயிருக்கு. அது ஒரு பாதிப்பு, திமுகவுக்கு நேரடி பாதிப்பு. அடுத்தபடியாக மைனாரிட்டிஸ் ஓட்டு எந்த காலமும் சாலிடாக டிஎம்கே கடத்து கொண்டிருந்தது. அது இந்த தேர்தலில் அதில் பெரும்பகுதி ஓட்டு விஜய்க்கு போயிடும். அதே சிறுபான்மையின் உட்பட முஸ்லீம் இளைஞர்கள் உட்பட எல்லாருமே அவரே சொல்லியிருக்காரு. இன்றைக்கி மத்தியானம் திருநெல்வேலி ஸ்பீச்சில் அதை சொன்னார். அது உண்மையும் கூட. அங்கே நிறைய பேர் அங்கே வந்து நிற்கிறாங்க. அங்கே வந்து இப்போ அந்த இளைஞர்கள் கூட்டத்தில் அவங்களெல்லாம் பார்க்க முடியுது. அதை போல் சீமான்கிட்ட இருந்து ஒரு பெரும்பகுதி இளைஞர்கள் அங்கே ஆல்ரெடி டிரான்ஸ்பிளான்ட் ஆயாச்சு, மாறிட்டாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க. எல்லா கட்சி எல்லாத்திட்டையும் இருந்து யார் யாருக்கெல்லாம் ஓட்டு வங்கி இருந்ததோ அந்த ஓட்டு வங்கியிலேருந்து அவங்க அக்கௌண்ட்லேருந்து டிவிகேக்கு ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறது. ஓட்டு இந்த வாட்டி போலாகிறது 80% குறையாமல் போலாகும். அதுக்கு மேலே கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏன்னா போன தடவை 73% ஆகிருந்தது ஆகும். இப்போ இந்த இதுகள்லாம் இருக்கிறதுனால ஊழலை இந்த 2 கட்சிகளுமே ஊழலை பற்றி எந்த செயல் திட்டமும் இல்லை. முன்னெல்லாம் பேருக்காவது போட்டிருப்பாங்க. முன்னால் அந்த காலத்தில் பேருக்கு போடுவாங்க. ஊடைய கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்கேயாவது போராட்டம் நடத்தினா ஊழல் ஒழிக்கிறதுன்னு போடுவாங்க. அப்போ அதுக்கு இவங்க ஒரு பதில் கொடுப்பாங்க. நாங்களும் தேர்தல் சீர்திருத்தம் பண்ண போகிறோம், அதை செய்ய போகிறோம், இதை செய்ய போகிறோம், அரசியலில் குற்றப்பணின்னு உள்ளவர்களை தடுக்க போகிறோன்னா பேச்சுக்கு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது ஒரு தேர்தல் அறிக்கையில் இப்போ ஊழலே இல்லாத மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இல்லை நான் முடிச்சிடறேன் சார். ஆகையினால இந்த தேர்தலை பொறுத்தவரையில் தனி பெரும்பான்மை எந்த கட்சிக்கும் கிடைக்காது என்பது என்னுடைய கருத்து.